எங்க அல்லா கனவுல வந்து சொன்னா, பாபா அங்க குண்டு வைக்க போறோம், பாபா அங்க குண்டு வைக்க போறோம், நீ கமுக்காம படுத்துக்கோ. அல்லா நான் இதை சொல்லணும், இல்லன்னா இந்த நாட்டுல எனக்கு தெரிஞ்சு சும்மா நீ இதை போய் சொன்னீங்கன்னா உன் கண்ணை பிடிக்கிடுவேன் நானு. எங்க அல்லா சொல்றான், உன்னை நான் கண்ணை நோட்டி போடுவேன், உனக்கு கண்ணு தெரியாம பண்ணிடுவேன், உன்னை நான் நெருப்புல போட்டுருவேன். எங்க அல்லா என்னைய பிளாக்மெயில் பண்ண. இப்ப இந்த போலீஸ் என்ன பண்ணணும், எங்க அல்லா வெறும் ஒரு எஃப்ஐஆர் போடணும், என்னைய பிளாக்மெயில். அல்லாவுக்கு அப்பன் கிடையாது, எல்லா சாமிக்கும் அப்பன் இருக்குது. முருகன், சன்னா, சிவன், சிவபெரும். அப்படி எங்க அல்லா அப்பன் இல்லாதவன், புள்ளை இல்லாதவன், பொண்டாட்டி இல்லாதவன், யாராலும் புறப்படாதவன், உருவமற்றவன், நோ அட்ரஸ். அல்லா தேர் ஆஃப் நோ அட்ரஸ். என்னன்னா எழுதுவேன். அப்ப கோர்ட்டுக்கு போச்சுன்னு வச்சுக்கோ, நாங்க என்ன சொல்லுவோம், ஏப்பா அல்லா கனால கண்டதெல்லாம் சொல்ற, நீ உனக்கு தெரியும், நீ சர்வதேச சதி கும்பல நீ சம்பந்தப்பட்டிருப்பேமா. யோ கண்ட வார்த்தையில எனக்கு சொல்லாது. எங்க அல்லா வந்தார், என்னை தட்டி எழுப்பினார். பழனி பாபா, பொம்பாயில நம்ம மக்கள் எல்லாம் தாலி இருந்ததுக்கு சரியான பாடம் கத்து கொடுத்துட்ட, இது உனக்கு மாத்திரம் சொல்றேன், நீ படுத்துக்க, நீ எல்லாம் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். சரி நான் படுத்துக்கிட்டேன். எல்லாம் இதை போய் நான் அரசாங்கத்துக்கு போன் பண்ணி சொல்லட்டா, 9 இடங்கள நீ சொன்ன இடம்லாம் சொன்னா நெருப்புல போட்டுருவேன்ட்டாங்க, என்னை பிடிச்சி கொதிக்கிறேன் போடுவீங்களா. எங்க அல்லா அதெல்லாம் செய்வான். எங்க அல்லா இன்டர்நேஷனல் சாமி, என்னும் செய்வான். நான் பார்த்தேன், எங்க அல்லாவுக்கு நான் பயந்துட்டேன், படுத்தேன். காத்தால குண்டு வெடிக்குது, நான் எங்க அல்லா சொன்ன அத்தனை இடத்துல வெடிச்சிருச்சு பார்த்தேன். இப்ப நான் வெளியே சொல்லலாம், அல்லா சொல்லியிருக்காரு 10 நாளைக்கு தானே சொல்ல போறாரு. வெள்ளிக்கிழமை முடிஞ்சு சொல்லிட்டாரு, வெள்ளிக்கிழமை முடிஞ்சு எல்லாத்தையும் சொல்லி போனேன், வெள்ளிக்கிழமை முந்தியும் சொல்லி போனேன், தூக்கத்துல எந்திரிச்சுட்டே நாளைக்கு வெடிக்குதுன்னு. அப்ப எங்க அல்லா இப்போ கோயில் கோர்ட்டுக்கு போன உடனே எங்க நீ கேக்குறாரு, உங்க அல்லா சொன்னாரான்னு நீதிபதி. ஐயா நான் இதை நம்ப மாட்டேன் பாரு. ஏன் நம்ப மாட்டேன்? ராஜீவ் காந்தி ஆட்சியில் இருக்கும்போது ராம ஜென்மபூமி பிரச்சனையில அந்த கோயில் உள்ள பூசெல்லாம் நேரு காலத்துல வச்சதை இழுத்து பூட்டி 145 ப்ரொசீடிங்ஸ் படி சிஆர்பிசி ஆக்ட்ல அதை ரிசீவரை போட்டு பூட்டி வச்சிருந்தாங்க. 1949 வச்ச சிலையை பூட்டி வச்சிருந்தாங்க. 85வது வருஷம் வரைக்கும் 36 வருஷம் பூட்டி வச்சிருந்த கோயில் பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. ராம ஜென்மபூமிக்கு முதல் வித்துட்டவன் ஜவஹர்லால் நேரு, அப்ப கோவிந்த் பல்லவ் பந்துங்கிற சீஃப் மினிஸ்டர். அவன் காலத்துல உள்ள வச்சான். ஒரு டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி வச்சானா. அன்னைக்கு பூட்டிட்டு வந்த கோயில பேசாம இருந்துச்சு. 30 வருஷமா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. கேஸ் விசாரணை முடியறதுக்குள்ள ஒரு பாப்பான், யூஎம் பாண்டேன்னு ஒரு பாப்பான் போய் ஜே.கே. பாண்டேங்கிற ஒரு பாப்பான் நீதிபதிட்ட, என்ன லோக்கல் கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது, ஐயா நேற்று ராமன் வந்து என் கனவில் அழுதார், அவருக்கு பூஜை இல்லை என்று, பூஜை செய்ய அனுமதி வேணும், சாமி குற்றம் வந்துடக்கூடாது, தெய்வ தோஷம் நீங்குவதற்காக அந்த பூட்டை உடைத்து பூஜை செய்ய உனக்கு அனுமதி கொடுக்குறீங்க. அப்போ ராமே வக்காலி அத்வானி கனவுல வந்து சொல்லலாம், எங்க அல்லா என் கனவுல வளர்க்கிறாராம் மயில், அதை வச்சு ஒரு உத்தரவு நீ கொடுத்த போது எங்க அல்லா சொல்லிருக்கும் போது எப்படியா எங்கிட்டா போடுறது விசாரிக்கா பாக்கலாம் அக்கால ஒலி. எனக்கு சத்துமா பம்பாயில குண்டு வச்சது தெரியும் தெரியும் தெரியும். இன்னும் எத்தனை இடத்துல எடுத்து போறது எங்க அல்லா அவன் சொல்லலாம். ஆனா நான் உனக்கு சொல்ல மாட்டேன். நீ மயில் முடிஞ்சா கேஸ் இருக்கும்.